இதான் நம்ம அரண்மனை. கொஞ்சம் இடம் நெருக்கடி, நான் மட்டும் தான் உட்கார முடியும். நீங்க நின்னுட்டே பேசுங்க. வந்துட்டீங்களா? அப்புறம் தான் வந்து நீங்க வர்றத பத்தியும் ஊர்ல நடந்த விஷயத்தை பத்தியும் என் ஃப்ரெண்டு போன்ல விவரமா சொல்லிட்டான். சீக்கிரமா குடிச்சு ரெடி அவங்க சிப்பி சாப்பிடலாம். கடவுள் என்னமா சொல்லிக்கிறான் பாத்தியா? என்னன்னு? நீங்க வந்த நேரத்துல என்னன்னு சொல்றது? பணம் இருக்குது, ஆனா செக்கா இருக்குது. மசாலா தோசைக்கு செக் கொடுக்க முடியுமா? பணம் தானே, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களை வசதியா பார்த்த பிறகு எனக்கு நிம்மதியா வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற டீ கடை, மளிகை கடை எல்லாத்துலயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. நீங்க ஜமாச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஒரு சின்ன சிக்கல், நான் அவசரமா பெங்களூருக்கு போயிட்டு வரேன் இருக்கு. ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். வந்த உடனே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். ஓகே? சரி. ராமகிருஷ்ணன் அண்ணா ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை, 1 மணி நேரம் லேட்டா வந்திருந்தோம். அவர் கிளம்பி பெங்களூர் போயிருப்பாரு. நம்ம தங்கறதுக்கு லாட்ஜ் அது இதுன்னு அலைய வேண்டி இருந்திருக்கும். வீட்டுல யாரியா? யார் சார் நீங்க? நான் யாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ராமகிருஷ்ணன் எனக்கே தெரியாம உன்னை உள்வாடையை கூட்டு போயிருக்கானா? சார், ராமகிருஷ்ணனோட ரிலேஷன் நாங்க. ஒரு வேலை விஷயமா சென்னை வந்திருக்கோம். எங்க போயிருக்கான்? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. 2 நாள் வந்துருவாரு. ஓஹோ, வந்த உடனே உங்ககிட்டயே வண்டி கணக்கா புழுவ ஆரம்பிச்சிட்டானா? என்ன விஷயம் சொன்னீங்கன்னா? என்ன விஷயமா? 2 மாசம் வாடகை வரணையா? எவ்வளவுங்க? 2 மாசத்து வாடகை 1500 ரூபாய். அவன் அப்பப்ப 50 100 வாங்கி மொத்தம் 2500 கொண்டு வந்தாயா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2500 ரூபாய் மொத்தமா வைக்கல, பொட்டிக்கிட்டு எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன், ஜாக்கிரதை. இப்ப என்ன செய்யறது? அவர் ஊருக்கு போயிட்டு வர 2 நாள் ஆகும். நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு செய்வோமா? இத அடக வச்சு வீட்டு வாடகை கடன்லாம் அடைச்சிருங்க. பிரியா, இப்ப நீங்க வேற நான் வேற இல்ல, வச்சுக்கோங்க. சொல்லுபா, என்ன மேட்ரு? ராமகிருஷ்ணன் ஊர் சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு. துட்டு குடு, கடன் அடைச்சிருவோம். என்கிட்ட பணம் இல்லையே. அப்படின்னா என்ன கடன் அடைக்க சொல்றியா? அப்படி இல்ல, என்கிட்ட ஒரு செயினும் தோடும் இருக்கு. அத வச்சு. ஸ்டாப். இது போதும், வா சேட்டு கிடைப்போம். பேஜாரடியா? இந்த ஏரியால இதெல்லாம் சகஜம்பா. இந்த பாய் இருக்கிறானே, ஒரு கறிக்கடை வச்சுக்கிறான். அவன் கிட்ட உன் மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னா படா பேஜார்பா. ஏன் இந்த ஆள் இப்படி? அவன் அப்படிதான்ப்பா. அவனுக்கு இந்த நூல் விடுறது, சைட் அடிக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது. நூல் விடுறதுன்னா? நூல் விடுறதுன்னா லவ் பண்றதுப்பா. அவனுக்கு தெரிஞ்சா போட்டுருவான். ஏன்? அவன் ஒருத்தன் லவ் பண்ணா, அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த பொண்ணு பாவம் செத்து போச்சு. அதுல இருந்து பாய்க்கு லவ்ஸ்ன்ற மேட்டர் தெரிஞ்சா கொத்துக்கறி தான். ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? நம்ம மேட்டர் லவ்ஸா? பார்த்து பாய்க்கு தெரியாம, தெரிஞ்சது அவ்வளவுதான். வா வா. நான் சேட்டு. வாங்கோ சேகர், வாங்கோ. நீயே கொடு. நான் சேட்டு, எவ்வளவு தேரம்? ஒரு 5000 ரூபாய் தரலாம். நான் சேட்டு, பாட்டி நம்ம தோசனும் கடைக்கிட்டாந்தா ரொம்ப தான் பந்தா பண்றிய. கழங்காட்டாக்குற செயினுக்கும் கம்மலுக்கும் 5000 ரூபாவா? ஏதாவது பார்த்து போட்டு கொடு. 8000. என்னப்பா, சரியா? சரி, காயத்து போடு.